எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் 16th சம் சொல்லித்தரேன். இஃப் காஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய், இது வந்து ப்ரூவ் தட் சம் dy by dx equal to cos square a plus y divided by sin a தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சம் வந்து நம்ம எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு மாற்றிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸி. அதனால் இப்போ இங்கே காஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் ஒய் இருக்குது. இப்போ இதை வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் ஏ ப்ளஸ் ஒய் இங்கே கொண்டு வந்துடுறோம். காஸ் ஒய் டிவைடட் பை காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய். ஸோ இதில் ரெண்டு டேர்ம் இருந்தாலும் u பை வி மெத்தட், அதுக்கு இதுதான் ஃபார்முலா வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் dx பை dy, ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மாத்திரனால டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான் பண்ண போகிறோம். இப்போ காஸ் எக்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் இந்த ஃபார்முலா எழுதுகிறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இதில் காஸ் ஒய்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒய்ன்னு பண்ணணும். வினா கீழே உள்ள டேர்ம் அது அப்படியே எடுத்துக்கணும். காஸ் ஏ ப்ளஸ் ஒய் யூ டேஷ் இந்த நியூ காஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒய் மைனஸ் யூனா காஸ் ஒய் அப்படியே எடுத்துக்கணும். வி டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் சைன் ஏ ப்ளஸ் ஒய் ஹோல் டிவைடட் பை வி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒய். ஸோ இதில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இருக்கிறனால இந்த டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். சைன் ஏ ப்ளஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஒய், அப்புறம் இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் ஒய் இன்ட்டு சைன் ஒய் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒய். ஸோ இது வந்து ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஒன்று இருக்குது. சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. இந்த ஃபார்முலா இருந்தால் ஷார்ட்டாக நம்ம சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி இப்படி மாற்றிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி இது +1 புக்கில் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். இதில் சைன் இது வந்து ஏன்னு எடுத்துக்கும், இது பின்னு எடுத்துக்கிட்டோன்னா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பின்னு இருக்குது. ஸோ dx பை dy ஈக்குவல் டு இந்த ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். சைன் ஏ மைனஸ் பின்னா சைன் ஆஃப் ஏ இருக்கிற இடத்துல இப்போ ஏ ப்ளஸ் ஒய் இருக்குது, மைனஸ் பி இருக்கிற இடத்துல ஒய், இது ஃபுல்லாக ஏ இது பி, ஸோ ஒய் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒய். ஸோ இந்த ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக வந்து சைன் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. நமக்கு டிஎக்ஸ் பை டிஒய் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் கொஸ்டினில் ப்ரூவ் தட்டில் டிஒய் பை டிஎக்ஸ் தான் கேட்டிருக்கனால டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட்ஸ். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மேலே போச்சுன்னா காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒய் டிவைடட் பை சைன் ஏ. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 17th சம். இது ஒரு பேராமெட்ரிக் ஃபார்முலா இருக்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் டி ப்ளஸ் டி சைன் டின்னு இருக்குது. இங்கே வந்து ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் டி மைனஸ் டி காஸ் டின்னு இருக்குது. ஸோ ஃபைண்ட் டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ dy பை dx பண்ணிட்டு தான் டி ஸ்கொயர் ஒய் செகண்ட் ஆர்டர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ன்றது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அதில் ஃபஸ்ட்டு dy பை dx பண்ணுறதுக்கு இது y வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் t இருக்கிறனால டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t dy பை dt பண்ணணும் டிவைடட் பை dx பை dt. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் எழுதிக்கலாம். ஏ காஸ் டி மைனஸ் ப்ளஸ் டி சைன் டின்னு இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு ஏ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அப்படியே எடுத்துக்கலாம். காஸ்டியை டிஃப்ரெண்ட் இப்போ ஃபார்முலாலாம் இப்போ இதில் ரெண்டு டேர்ம் இருந்தாலே இது யூவி மெத்தட் தான்.
ஸோ அதுக்கு இதுதான் ஃபார்முலா uv dash ப்ளஸ் vu dash. இப்போ ஃபார்முலாலாம் இங்கே எழுதுகிறேன். d by dx ஆஃப் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி டீன்றது எக்ஸ், ஒரு டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மாதிரி டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். இதில் dx பை சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ப்ளஸ் இருக்கனால காஸ்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி. ஸோ மைனஸ் சைன் டி ப்ளஸ் இதில் யூவி மெத்தடு, யூன்றது டி அப்படியே வச்சுக்கணும். வி டேஷ் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டி. ஸோ இன்ட்டு காஸ் டி ப்ளஸ் வின்றது சைன் டி அப்படியே வச்சுக்கணும். டீயை யூ டேஷ்னால் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இதில் வந்து இப்போது ஏ இன்ட்டு இங்கே மைனஸ் சைன் டி ப்ளஸ் டி காஸ் டி, இங்கே ஒரு ப்ளஸ் சைன் டின்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் சைன் டி மைனஸ் சைன் டி கேன்சல் ஆகிடும். ஏ இன்ட்டு டி காஸ் டி. ஸோ டிஎக்ஸ் பை டிடி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டிஒய் பை டிடி ஒய் ஈக்குவல் டு எடுத்துக்கலாம். ஏ இன்ட்டு சைன் டி மைனஸ் டி காஸ் டி. ஸோ இதுலேயும் 2 டேர்ம் இருக்குது. யூவின்னா இதுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஸோ இதில் தனியாக இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஒய் பை டிடி பண்ண போகிறோம். ஏ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. சைன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டி மைனஸ் இப்போ யூவி மெத்தட் 2 டேர்ம் இருக்கிறனால இதில் யூனா டி அப்படியே வச்சுக்கணும். வி டேஷ் காஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி ப்ளஸ் வின்றது காஸ் டி அப்படியே வச்சுக்கணும். யூ டேஷ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி ஏ இன்ட்டு இது காஸ் டி, இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். டி சைன் டி, இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் காஸ் டி மைனஸ் காஸ் டின்னு ஆகிடும். ஸோ ப்ளஸ் காஸ் டி மைனஸ் காஸ் டி கேன்சல் ஆகிடும். ஸோ டிஒய் பை டிடி ஈக்குவல் டு ஏ டி சைன் டி. ஸோ கண்டுபிடிச்ச டிஒய் பை டிஎக்ஸ்லாம் வேணும் நமக்கு. அதனால் டிஒய் பை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி பண்ண போகிறோம். டிஒய் பை டிடி வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ டி சைன் டின்னு பை டிஎக்ஸ் பை டிடி வந்து ஏடி காஸ் டி. ஸோ ஏ கேன்சலட் டி கேன்சலட் சைன் பை காஸ் டான் டி. இப்போ நமக்கு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். இது பேராமெட்ரிக் ஃபார்மில் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கு இதுதான் ஃபார்முலா டி பை டிடி ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு டிடி பை டிஎக்ஸ். ஸோ டி பை டிடி ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். டான் டி டிடி பை டிஎக்ஸ் பை டிடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஏடி காஸ்டின்னு அதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். 1 பை ஏடி காஸ்டி. ஸோ இதில் tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட்டுக்கு tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த ஃபார்முலா எழுதுகிறேன். சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் tan எக்ஸ் வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இங்கே tan டீன்றனால சீக்கண்ட் ஸ்கொயர் டி. இங்கே ஒரு பை ஏடி இருக்குது. 1 பை காஸ்டியை சீக்கண்ட் டின்னு எழுதலாம். சீக்கண்ட் டி. ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் டி இன்ட்டு சீக்கண்ட் டி வந்து சீக்கண்ட் கியூப் டி பை ஏடி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.